நான் சொன்னேன், அவங்க ஹெல்ப் பண்ணாததுக்கு காரணங்கள் கூட இருக்கலாம். நான் சொல்லலாம், இது ஜென்யூனாவே இருக்குமா, உண்மையா இருக்கும், உண்மையாவே இந்த மாதிரி ஒரு என்ஜிஓ நடத்தி 100 பேருக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்றது உண்மையா இருக்குமான்னு தெரியாம கூட நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அதுக்கு தான் இந்த பிரஸ் மீடியா உங்களை மாதிரி ஆட்கள் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கு உங்களை நாங்கள் கூப்பிட்டுருக்கோம். நிஜமாலே இத்தனை பேர் வாலண்டியர் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம், இத்தனை பிரியாணி போய் மக்களுக்கு போய் சேருது. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். இந்த பேர்கிட்ட ஹெல்ப் பண்ணி கேட்கும்போது நிறைய பேர் எங்களுக்கு பண்ணல. அது ஒரு சின்ன வருத்தமா இருக்கு. மேடம், தமிழ் சினிமாவில் வந்து புதுசா ஒரு நடிகை வந்து அம்மா கேரக்டர் ஏதாவது பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் விமர்சனம் ஏன் ராஜ் உங்களோட பேரை சொல்லி அவங்களே பண்ணிட்டாங்க, சக்சஸ்ஃபுல்லா வந்துட்டாங்கன்னு. ஆனா இப்ப கூட ஒரு அவர் வந்து சொல்லியிருக்காரு, எனக்கு படமே இல்லைன்னு கூட சொல்லியிருக்காரு. அதை பத்தி பயில்வான் ரங்கநாதன் அவர் தான் சொல்லியிருக்காரு. அவருக்கு தெரியாது இல்ல, இந்த வருஷம் என்னோட படம் ஒன்று ரிலீஸ் ஆகி 350 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கேன்னு அவருக்கு தெரியாது. நான் என்னென்ன படங்கள் பண்றேன்னு லிஸ்ட் நிறைய பேருக்கு தெரியாது. அதனால வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து கொஞ்சம் கேப் வருது, ஒரு வருஷம் 2 வருஷம் நான் நல்ல படம் கொடுக்கணும்னு தான் நான் உங்களுக்கு ஆசைப்படுறேன். ஏனோ தானோன்னு ஒரு படம் பண்ணக்கூடாதுன்னு என்னோட படங்கள்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளான ஒரு படம். கண்டிப்பா நான் அடுத்த படம் எனக்கு வரும்போது ஒரு நல்ல படமா தான் வரணுன்றதுக்காக தான் இந்த வெயிட் டைம், ஒரு கேப் வந்திருக்கு. பட் சினிமா கண்டிப்பா நான் விட மாட்டேன், சினிமாவும் என்னை விடாது நான் நம்புறேன். மேடம், ஒரு செலிபிரிட்டியா இருக்கும்போது ஈகோ பார்ப்பாங்க, அடுத்தவன்ட்ட போய் ஹெல்ப் கேட்கறதுக்கு வைக்கிறதுக்கு ஒரு இது இருக்கும், ஃபோன் பண்ணி கேட்கறதுக்கு. நீங்க எப்படி ஒரு தைரியமா கேட்குறீங்க, ஒரு மன விட்டு கேட்குறீங்க, என்ன காரணம்? நல்லது இது அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே, அதுதான் நடக்கலன்னு சொல்றேனே. ஏன்னா ஈகோ பிரச்சனையெல்லாம் கேட்பாங்க, நம்ம போய் கேட்கவா? அதுதாங்க, இப்போ இந்த மாதிரி விஷயத்துல ஈகோ பார்க்க கூடாது. நல்ல விஷயம் பண்ணும்போது அதுதான் ஆதி சொன்னேன், நான் சாதாரணமா ஹெல்ப் நிறைய பேர் கேட்க இந்த மாதிரி நான் கேட்க இந்த மாதிரி ஒரு உதவி கேட்கறத தப்பு இல்லை.